நீங்கள் பெரிய ஜீனியஸ் ஆயிடுவீங்க. காரணம் யாருமே இல்லாமல், அதாவது எந்த குருவும் உங்களுக்கு இல்லாமல் இந்த ராகத்தில் நீங்கள் கற்றுக்கலாம். நான் தவறாக சொல்லேன்னு நினைக்காதீங்க, குரு கண்டிப்பாக அவசியம். ஆனால் வந்து இந்த Yamaha PSR i500 தான் உங்கள் குருன்னு வச்சுங்க. இதில் 18 ராகத்தை நீங்கள் கற்றுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், PSR i500 இந்த ஐன்னு இருக்குது. PSR i சீரியஸ்ன்னு வந்தாலே அது வந்து இந்தியன் ட்ரெடிஷ்னல் சாங்ஸு, இந்தியன் வாய்ஸு, இந்தியன் ஸ்டைல்ஸு இதெல்லாம் இருக்கும். அதுதான் அந்த ஐங்கிறதுக்கு அர்த்தம் வந்து இந்தியா அப்படிங்கிறத அர்த்தம். இப்போ இதில் வந்து ஸ்டைல்ஸு வாய்ஸ்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரியும். நமக்கு இதில் ஒரு சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாங்ஸும் நமக்கு தெரியும். இருந்தாலும் அதில் ஒரு டெமோ ஒன்று இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து கர்நாடக சங்கீதத்தை ஒரு 18 ராகம் அதில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக அந்த ராகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு குருஜிகிட்ட யாரோ ஒருத்தர் கர்நாடக சங்கீதம் சொல்லித்தராரு, அவர்கிட்ட போனீங்களா பாஸாலே ஒரு 1.5 மாதத்தை ஓட்டிடுவார். மெல்ல மெல்ல தான் சொல்லி கொடுப்பாங்க. நம்மளும் அதை வந்து கொஞ்சம் போர் அடிச்சிடும். இப்போ இந்த கீபோர்டில் எப்படின்னா சாங் மோடுக்கு போனீங்கன்னா சித்தார்னு இருக்கும். இதில் வந்து நம்பர் 22 வந்து 41 வரலும் 18 ராகம். இந்த 18 ராகத்தை எப்படி வாசிக்கணும், என்னென்ன டைமிங்கில் வாசிக்கணும், இல்லாட்டினா ஒரே டைமிங்கில் இந்த ராகத்தை வந்து ஸ்பீடு கம்மியாக, அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக, அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக இப்படி அவங்க வாசித்து காட்டுறாங்க. இந்த ராகாவோட என்னென்ன நோட்டு வரும், என்னென்ன அந்த ஒரு ராகத்துக்கு என்னென்ன நோட்டு வரும், சாரி கம என்ன அதில் வந்து என்ன நோட்டு வரும், எவ்வளோ டைமிங்கில் நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒரு தடவை வாட்ச் காமிச்சிருக்காங்க. இதை வந்து ஒன்று தான் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். என்னென்னா எந்த கீழே எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். நான் இதை சும்மா ப்ளே பண்ணி காமிக்கிறேன், அப்புறம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நான் இந்த ராகாவை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெம்போ அதை காட்டும். டெம்போ வந்து பார்த்திங்கன்னா 45 இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த பாடம் வந்து புதுசாக நம்ம கற்றுக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்காங்க. நமக்கு வந்து ஸ்பீடாக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் கிளியராக கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இதை நம்ம அந்த டெம்போ கம்மி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஸ்லோவாக இது வந்து ப்ளே ஆகும். இது கூட நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இல்லைன்னா இது வாட்ச பின்னாடி நம்ம வந்து அந்த ஸ்கேல்ஸ் எப்படி என்னென்ன கீஸ் வருதுன்னு வாசிக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இது மட்டும் இல்லை, இது நான் சும்மா ரொம்ப நேரம் ஆகுங்கிறக்காண்டி நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த டைமிங்கில் வந்து ஒரு 6 தடவை வாசிச்சிருப்பாங்க. எப்படி ஆலாபனம் பண்ணணும், எப்படி நம்ம ஃபிங்கரிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் காமிச்சிருப்பாங்க. நான் வந்து இதில் 18 ராகம் இருக்குது. நான் ஒரு 4-5 ராகம் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ராகம் அப்படின்னா பில்வால்னு இருக்குது. இந்த பில்வால்ங்கிறது வந்து எப்படின்னா எல்லாமே ஒயிட் கீஸ் வரும். இந்த ஒயிட் கீஸில் தான் இந்த ராகம் இருக்குது. அதனால் வந்து இதை ப்ளே பண்ணி பார்த்தாலும் எதுனா என்ன ஃபிங்கர் யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்லிடுறேன். பொதுவாக வந்து கர்நாடக சங்கீதத்துக்கு 4 ஃபிங்கர், இந்த 4 ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுவாங்க. வெஸ்டர்னுக்கு வந்து இந்த சுண்டு விரல் வரும். வெஸ்டர்ன் ஸ்கேல் பழகினீங்களா, இல்லை வெஸ்டர்னில் வந்து நீங்கள் வந்து மியூசிக் படிக்கணும்னு நினச்சா, கீபோர்டு படிக்கணும்னு நினச்சா சுண்டு விரலில் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் வந்து கர்நாடக சங்கீதத்தில் இந்த 4 விரல் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு வெஸ்டர்ன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய இந்த யூடியூப் சேனல்லே இன்னொரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் வந்து ஃப்ரீ மியூசிக் தியரி, ஃப்ரீ கீபோர்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லி நான் 2 ப்ளேலிஸ்ட்டு போட்டிருப்பேன். அதில் ஒரு 12 வீடியோ போட்டிருப்பேன். இன்னும் போட்டுக்கிட்டு இருப்பேன். அதில் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ப்ளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் தியரி என்ன, வெஸ்டர்ன் மியூசிக்கோட தியரி என்ன, அது எப்படி வாசிக்கணுங்கிறத அதையும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இதை பார்க்கலாம். இப்போ பில்வால்ங்கிற ஒரு ராகம். இதில் வந்து எப்படின்னா ஒயிட் கிட்ஸ் மட்டும் தான் வரும். அதாவது இந்த ஒயிட் கீஸில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 ஃபிங்கர்ஸ் வந்து அதுக்கப்புறம் கட்டாவரில் வரணும். இப்படி தான் வந்து எல்லா ராகமும் இதுக்குள்ளே தான் வரும். இது மாதிரி ஃபிங்கரிங்கில் தான் நம்ம பண்ணணும்.
இப்போ வந்து இந்த ராகத்துக்கு வந்து ஒயிட் கீஸ் மட்டும் வரதுனால இது வந்து நம்ம இப்படி வாசிக்கிறோம். அடுத்து நான் அதை சேஞ்ச் பண்ணுறேன். காமாஜ்னு ஒரு ராகம் இருக்குது. இந்த காமாஜ் ராகத்தை நம்ம சும்மா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொன்றும் நான் வந்து ஃபுல்லாக பண்ண ரொம்ப லேட் ஆகும் வீடியோவுக்கு. அதனால் நீங்கள் ஆனால் உங்களுக்கு என்ன ஃபிங்கர் யூஸ் பண்ணுறதுன்னு மட்டும் தான் தெரியாமல் இருக்கும். மித்தது எல்லாமே இந்த ஹார்மோனியம் இங்கே இருக்குது ஒரு டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு என்னென்ன நோட்டு வாசிக்கிறாங்கன்னு இதிலே வந்துடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அடுத்தடுத்து வரும்போது. இந்த கீபோர்டில் என்னென்ன கீஸ் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி அதிலே வந்துடும். இப்போ நான் வந்து இந்த காமாஜுங்கிறத ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது வந்து எஃப் மேஜர் மாதிரி. இப்படி இருக்குது. இது இந்த கீஸ் தான் வரும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இந்த இடத்துக்கு வேணால் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதில் இன்னும் 2 பாடம் இருக்குது. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். நீங்கள் வந்து இதே ஃபிங்கரை வச்சு அதே மாதிரி வாட்ச் பழகணும். நீங்கள் வந்து கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா ஸ்பீட் கூடமாக டம்போவுக்கு போய்ட்டு டம்போவை குறைச்சிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பைரவன்னு ஒன்று இருக்குது. இது சும்மா கேளுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ராகத்துக்கு இன்னொரு பேர் வந்து மாயமால கவலம்னு சொல்லுவாங்க. அதாவது சரிகம பதனி சானித பமகரிசா. இதில் வந்து இதை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைரவ ராகம் இதுதான் வந்து கர்நாடிக் சங்கீதத்தில் வந்து ஃபஸ்ட்டு பாடம் சொல்லுவாங்க. இந்த பாடம் வந்து ஃபஸ்ட்டு பாடம். இதில் வந்து ஒரு 20-23 பாடம் இருக்குது. இதை வந்து எல்லா காலத்துலையும், அதாவது எல்லா ஸ்பீட்லேயும் வாசிக்கணும். வந்து இப்போ சப்போஸ் இது வந்து 45 வச்சுருக்காங்க. 45ல் இந்த ஸ்கேலை வாசிக்கணும். அதுக்கப்புறம் அதை 90ஆக மாற்றணும். அப்புறம் 120ஆக மாற்றணும். இப்படி இந்த டெம்போவை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். இல்லைன்னா ஒரே டெம்போவில் ஃபஸ்ட்டு ஒரு நோட்டு, ரெண்டாவது 4 பீட் முடிஞ்சுன்னு இந்த நோட்டு அப்படி வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பீட்டுக்கு இந்த நோட்டு, 2 பீட்டுக்கு இந்த நோட்டு, இப்படி மாற்றி அது பெரிய சப்ஜெக்ட்டு. நான் நான் இன்னொரு ப்ளேலிஸ்ட்டில் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன். அதில் கூட போய் பார்க்கலாம் நீங்கள். இப்போ அடுத்து பைரவுக்கு அடுத்து கல்யாணி நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நிறைய பாடம் இருக்குது. இது இப்போ கல்யாணி வந்து இந்த ராகத்தில் தான் இருக்கும். இந்த ஸ்கேல் தான், இந்த ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து இன்னும் இதில் பாடம் இருக்குது. நீங்கள் கேட்டுட்டு அதே மாதிரி அதே காலத்தில் நீங்கள் வந்து வாட்ச் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹம்சத்வனி.
ஹம்சத்வனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து சாரி கம பத நீ இந்த 7 சுரமாக நம்ம யூஸ் பண்ணோம். இந்த ஹம்சத்வனியில் எப்படின்னா இடையில 2 சுரம் வந்து நம்ம வந்து விட்டுறோம். அந்த கர்நாடக இதில் அது ஒரு பொதுவாக வந்து ஸ்கேல்ஸ்னாவே இன்டர்வல்ஸோடு வர்றது தான் ஸ்கேல்ஸ். இப்போ வந்து கல்யாணிங்கிற இது ஹம்சத்வனிங்கிற இந்த ஸ்கேல் வந்து சரி க பனி சா சானி பகரி சா, இதுதான் இதோட வந்து ஹம்சத்வனியோட ராகம். இதை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டு பாருங்கள். எப்படி இருக்குது, நீங்கள் இந்த ஃபிங்கர்ஸை மட்டும் இது மாதிரி யூஸ் பண்ண, அதாவது ஒரு இந்த சரிக பாக்கு இந்த கட்ட வரல் தான் வரணும். பனிசா பனிசா சரிக பசா இப்படி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மோகனம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வந்து இது எப்படி வாசிட்டு காட்டுறாங்களோ இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபிங்கரிங் நல்லா வந்துடும். இந்த கர்நாடக சங்கீத பொறுத்தளவில் இதை வந்து எல்லா ஸ்பீட்லேயும் வாசிக்கணும். கேட்கலாம். பாட்டி வீட்டம் போல் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது 45 நீங்கள் நல்லா இதுக்கு ஏற்ற மாதிரி இதே மாதிரி போட்டுட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து 45 வந்து 90க்கோ இல்லாட்டினா 60க்கோ போய் டெம்போ செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்பீடாக வாட்ச் பண்ணலாம். இது மாதிரி பழகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹேண்ட் இந்த ஃபிங்கரிங் வந்து ஒரு பாட்டை கேட்டோன்னே அந்த சுதி இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மோகனத்தில் வந்து என்னென்னா சரி க இந்த மாங்கிற நோட்டு இருக்காது, பா இருக்கும், தா இருக்கும், இந்த நீ இருக்காது, சா இருக்கும். சரி க பத சா சத பகரி சா இது இருக்கும். இப்போ வந்து ஒரு நோட்டை இடையில விட்டோம்னா இதோட ஸ்டைலே மாறிடும். இடையில வந்து மாங்கிற சுதியும் நீங்கிறது இல்லை. இதுதான் மோகனம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்தோளம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிந்தோளம் நம்ம கேட்டு பார்க்கலாம். சகம பனி சா சானி பம சானி பமக சா இப்படி சொல்லுவாங்க. இது வந்து ஹிந்தோளம். இது வந்து ஒரு ஃபேமஸான ராகம். ரொம்ப நிறைய சினிமா பாட்டெலாம் இதில் இருக்குது. இது மாதிரி இந்த ஃபிங்கர் வந்து இதான் யூஸ் சகம இந்த மாக்கு வந்து இந்த கட்டவல் யூஸ் பண்ணணும். சகம பனி சா சானித மக சா எப்படி இருக்கும். இந்த ஃபிங்கர்ஸ் வச்சு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க வந்து இதில் வந்து ஃபிங்கர் என்ன ஃபிங்கர்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியாது. நான் அதனால தான் சொல்கிறேன். ஹிந்தோளத்தான் எல்லா ராகம் இதில் இருக்குது. 18 ராகம் இருக்குது. 18 ராகத்துக்கு என்ன கீஸுன்னு இதிலே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
என்ன ஃபிங்கர்ஸுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன், அதுதான் முக்கியங்கிறக்கான்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஹிந்தோளம் முடிஞ்சிருச்சு, இது மாதிரி நிறையா இருக்குது. சங்கராபரணம், காப்பி ராகம், பைரவி, தோடி, சிவரஞ்சினி, டஸ்ன்னு ஒரு ராகம் இருக்குது, யாமன்னு ஒன்று இருக்குது, பாக்யேஸ்வரின்னு இருக்குது, கிடர்னு ஒரு ராகம் இருக்குது. இது மாதிரி 18 ராகம் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நான் காமிச்ச ஃபிங்கரில் நீங்கள் இந்த ராகத்தை இதை இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து எங்கெங்கே இப்போ எப்படி போகுது, என்னென்ன செஞ்சு முதல் வரும்போது இப்படி வாச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து இப்படி வாச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த 3 நோட்டாக சேர்த்து வாச்சிருப்பாங்க. இது மாதிரி இது நான் 3 பாடம் மட்டும் நான் சொல்கிறேன். 4வது பாடம் ஒன்று அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கீபோர்டை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, குயிக்காக கற்றுக்கலாம். ஒரு மாஸ்டர்கிட்ட போனீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இந்த ராக ஆலவனைக்கு போயிட்டிங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த விரல் இங்கே தான் போகணும், இப்படி தான் போகணுங்கிறது தெரிஞ்சு, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு புக்கை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த எல்லா ராகத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம். நான் அதுக்காக தான் PSR i500 தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை வச்சு நீங்கள் வந்து டெமோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. டெமோன்னு நினச்சா இது என்னடா ஏதோ கேட்குது அவ்வளோதான், சரி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை, போர் அடிச்சிடும். இதை வந்து நான் சொல்கிற மாதிரி ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய ஜீனியஸ் ஆயிடுவீங்க. காரணம் யாருமே இல்லாமல், அதாவது எந்த குருவும் உங்களுக்கு இல்லாமல் இந்த ராகத்தில் நீங்கள் கற்றுக்கலாம். நான் தவறாக சொல்லேன்னு நினைக்காதீங்க, குரு கண்டிப்பாக அவசியம். ஆனால் வந்து இந்த Yamaha PSR i500 தான் உங்கள் குருன்னு வச்சுங்க. இதில் 18 ராகத்தை நீங்கள் கற்றுக்கலாம். அதனால் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.